வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும், எல்லா அன்பு உள்ளங்களையும், எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வீடியோ ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. முழுசா நீங்க பார்க்கணும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடகராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையை இந்த வீடியோ மாற்றி அமைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கடகராசி 45 ஆண்டுகளுக்கு பிறகு பொற்காலம் பெறப்போகும் கடகராசி. இதுதான் என்னுடைய தலைப்பு. 45 ஆண்டு ஏன் சொல்றோங்கிறதுக்கு காரணமெல்லாம் பின்னாடி சொல்றேன். கடகராசி காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் கடகராசி. கடகராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று குரு உச்சம் பெறக்கூடிய எவ்வளவு ஒரு ட்விஸ்ட் பாருங்க. இந்த குரு, சந்திரன், செவ்வாய் எல்லாமே நட்பு கிரகங்கள். அதுல செவ்வாய் மட்டும் நீச்சமாவார், சந்திரன் ஆட்சியாகி குரு உச்சமாவார். சந்திரன் வீட்டில் நீச்சமாகக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசி, செவ்வாயோட வீட்டில் சந்திரன் போய் நீச்சமாவார். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ள. ஏன் 45 ஆண்டுகள்? புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வருவீங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் கடகராசியில வருது. புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம், பூசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம், ஆயில்யம் என்பது புதன் பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் சராசரியா ஒரு மனிதன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறான்னு எடுத்துப்போம். 19 ஆண்டு கால சனி தசை, அதாவது பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தால் 19 ஆண்டு கால சனி தசை, கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுலேருந்து 19 ஆண்டு சனி தசை வரும். அப்ப சனி தசை முடிஞ்சு அதுக்கு பிறகு புதன் தசையானது ஒரு 16 ஆண்டுகள். அப்ப 15 ஒரு 16 ஒரு 31 ஆண்டுகள். அதுக்கு பிறகு கேது தசை ஒரு 7 வருஷம், 37 38 ஆண்டுகள். அதுக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சுக்கிர தசை என்பது 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துல ஒரு 5 வருஷம் வரைக்கும் சுய புத்தி, 3 வருஷம் சுய புத்தின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் கழிச்சு இந்த வாழ்க்கை என்பது மிக பிரகாசமான அதாவது பொற்காலத்தை அளிக்கக்கூடிய அளவில் மாறும். கடகராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். 11ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வருவார். சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது 4ஆம் இடம் என்பது அசையா சொத்துக்கள், பூமி, வீடு, வாகனம் இவற்றையெல்லாம் குறிப்பதாகும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், வரக்கூடிய வருமானம் எந்த வழியிலிருந்து வரும் அப்படிங்கிறத குறிக்கிறதாகும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது கடகராசியில இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை ரொம்ப நுணுக்கமா கவனிங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ்ல எடிட்டர்ஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், லைட்மேன், கேமராமேன்லேருந்து, ரைட்டர்ஸ்லேருந்து, சிங்கர்லேருந்து எல்லா சினிமா துறையை சம்பந்தப்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த கடகராசியில நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 45 ஆண்டுகளுக்கு பிறகு யோகம் வரப்போகுது. எதிர்பாராத அளவிற்கு பொற்காலத்தை பெறப்போகும் யோகம். சனியுடைய திசையை பத்தி நம்ம பேசணும். 19 ஆண்டு காலங்கள். அதுக்கு முன்னாடி குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் வரும். இந்த புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் தசை, குரு தசை இருக்கும். அதற்கு பிறகு சனியுடைய திசை 19 வருஷம். அந்த சனி திசை 19 நாளும் 23. அதற்கு பிறகு புதனுடைய திசை 16, 23 16 39. அப்புறமா நீங்க கேதுவுடைய திசை ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம். 45 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய வாழ்க்கை சுக்கிர திசை என்பது உங்களுக்கு என்னென்னலாம் செய்வார். இப்ப 45 ஆண்டுகளுக்கு அப்புறமா கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக வருகிறது. தற்போது அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டு துடைக்கப்பட்டு கம்ப்ளீட்டா தொடச்சிருக்கும். எல்லாத்தையும் பறி கொடுத்து விட்டு நிற்கக்கூடிய நிலையில கடகராசி நேயர்கள் நீங்க இருக்கீங்க. உடமைய, உரிமைய, பணத்தை, பதவிய எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம்.
ஏண்டா அந்த உயிர் இருக்கு அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவர்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய ஆண்டு என்பது உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காத நல்ல நிகழ்வுகள் கொண்ட ஆண்டாக இருக்கும். 45 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கடகராசியில இருக்கக்கூடியவர்கள் யாராவது சுக்கிர திசையில் இருக்கீங்கன்னு சொன்னா, 50 வயசு இது மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா, வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டு. அடுத்த 3 to 5 வருஷம் கடகராசிக்கு நீங்க எண்ணியே பார்க்க முடியாத அளவிற்கு, அதாவது நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு பதவிகள், பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு வந்து சேரக்கூடிய வேலை இது. பொதுவா கடகராசி என்பவர்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது. நிறைய டிராவல் பண்றது பிடிக்கும். உங்களுக்கு சுத்தமா இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரன் சுபத்துவ அடிப்படையில் இருக்கும் பட்சத்துல கடகராசியில் பிறந்த என் அருமை நண்பர்களே, உங்களுக்கு காதலித்து திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் என்பது நிகழும். அத்துணை பேருக்கும் சுக்கிரனும் சந்திரனும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவு சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல மணப்பெண், நல்ல மணமகன், நல்ல வாழ்க்கை துணையை பெறுவீர்கள். காதலித்து அந்த காதல் திருமணமா மாறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். பல ஆண்டுகளாக நீங்க நினைச்ச வேலை உங்க கை தேடி வந்து விழும். பல ஆண்டுகளாக நீங்கள் நினைத்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். பல ஆண்டுகளாக பிரிந்த உறவு உங்களை வந்து சேர்ந்தடையும். நீங்க நினைச்சபடி நடக்கும். அப்படிப்பட்ட டைம். இந்த கடகராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும். நீங்க யூஸ் பண்ணிக்கணும் சார். ஆப்டிமம் லெவல்ல யூஸ் பண்ணணும். கடகராசியில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் முடிந்தால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனார் கோவில், அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வர வேண்டும். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசித்து வர வேண்டும். மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்கள் தானம் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு. அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமசனியின் பாதிப்பு என்பது ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சாப்பிடவே காசு இல்லாத அளவுக்கு வாழ்க்கை மாறிவிட்ட கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணோடையும் பொருளோடையும் ஒரு அந்தஸ்தோட கோடீஸ்வரனா இருந்த கடகராசி அன்பர்கள் பல பேர் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்படுற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்கள் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். நிறைய கடகராசி அன்பர்கள், இப்ப நான் என்ன சொன்னாலும் ஒரு பழமொழி உண்டு, விநாச காலே விபரீத புத்தின்னு. நம்ம என்னதான் சொன்னாலும் நீங்க அதை எடுத்துக்கணும் இல்லையா? ஆண்டவனே உங்க முன்னாடி வந்து நின்று சொன்னா கூட உங்க மனசுல நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். அப்பதான் அது நல்லது நடக்கும். நண்பர்களால் உங்களை ஏமாத்தி கழட்டி விட்ட நண்பர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. அந்த நண்பர்கள்னால் நீங்க அதல பாதாளத்துக்கு வாழ்க்கையில வந்ததும் தெரியும். மனசுல தீராத காயம், தீராத வடு. ஏன்னா உங்கள் மனைவி சொன்ன வார்த்தைகள், எதிர்பாராத அந்த வார்த்தைகள் உங்க மனதை தொலைச்சிருக்கும். பல கடகராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனியினால் உடல் உபாதைகள் கைக்கு எட்டுற மாதிரி இருக்கும், டக்குன்னு நழுவி போயிடும். கையை தட்டினா போற காக்கா மாதிரி உங்க கூட இருந்தவங்க எல்லாம் போயாச்சு. நிர்கதியா நீங்க இருக்கீங்க. தனி மரமா இருந்து போராடி கொண்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்டதான் அடுத்த ஆண்டு என்பது வருகிறது. நம்பிக்கை வேணும் சார். நம்பிக்கை இருந்தா தான் வாழ்க்கை. இந்த முடிவு கட்டக்கூடிய காலகட்டங்கள்
இந்த 45 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசி நண்பர்களுக்கு இது கிடைக்கப் பெறுகிறது. பொற்காலத்தை பெறப்போகும். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நடக்கலையே சார், எனக்கெல்லாம் பொற்காலம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா அது உங்க அவநம்பிக்கையை தான் குறிக்குது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இது நடக்காது. ஆனா 70% பேருக்கு நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொன்னபடி சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கிற பட்சத்தில் கூட நான் சொன்னது நடக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்த ஓராண்டுக்குள்ள நெருங்கிய ஒரு உறவு இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னா இந்த கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதற்குண்டான காரணம் என்ன? உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குன்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேலை போயிருச்சு, நீங்க பணத்தால கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்படுற நிலைமையில இருக்குன்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டான பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் சுய ஜாதகம் என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் தான் அதிகமா வேலை செய்யும். ராசி என்பதும் வேலை செய்யும். கோச்சார அடிப்படையில் ராசி வேலை செய்யும். ஜனன ஜாதகம் தசாபுக்தி அடிப்படையில் லக்னம் தான் அதிகமா வேலை செய்யும். அந்த லக்னத்தையும் பார்க்கணும், ராசியும் பார்க்கணும், இப்ப நடக்கக்கூடிய தசா புக்தியையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துதான் ஒரு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை கூற முடியும். கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்துணை வருடங்கள் அனுபவித்த அவஸ்தைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாம் தொலைய போகுது. வரக்கூடிய காலம் என்பது உங்களுக்கு வாழ்க்கை எப்படி நல்லபடியாக வாழ்வது, வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷங்களும் நிம்மதிகளும் இருக்கு என்பதை காமிக்க போகிறது. நிச்சயமாக காமிக்க போகுது. ஆக கடகராசி அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய தெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்து வரக்கூடிய 96 நாட்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரம் மட்டும் இல்லாம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியலையா? காதுல கேளுங்க. சாயங்காலம் ஸ்கந்த குரு கவசம் சொல்லுங்க. இந்த 3 விஷயம் நான் சொல்லக்கூடியதை பண்ணுங்க. நீர்நிலைகள் எங்க இருக்கோ அங்க மீன்களுக்கு உணவளிங்க. இதை செய்யும் பொழுது மாசத்துக்கு ஒரு முறை மீன்களுக்கு உணவளிப்பது மற்றும் நீங்க நான் சொன்னக்கூடிய ஸ்லோகத்தை சொல்றது, காதால கேட்கறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. சாயங்காலமானா ஸ்கந்த குரு கவசம், கலியுக வரதனே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். இந்த ஸ்லோகத்தை கேளுங்க. இதை கேட்க கேட்க தெய்வத்தின் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கை என்பது வீண் போகவே போகாது. நல்ல காலம் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும். நம்பிக்கையோடு நாம் சொன்னதை பின்பற்றுங்கள் கடகராசி என்பவர்களே. உங்கள் வாழ்க்கை அடுத்தவர்கள்லாம் பார்த்து வியக்கிற மாதிரி நிலைமையில போய் உட்காரதான் போகுது. யார் யார்கிட்ட நீங்க தோத்து போனீங்களோ அவங்களெல்லாம் வரிசையா கியூல நிக்க வைங்க. உங்கள்கிட்ட தோக்குறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. நீங்க எத்தனை பேர் நீங்க வெற்றியடைய போறீங்க, எத்தனை பேரை வெற்றியடைய போறீங்கன்றது காலம் உங்களுக்கு பதிலை சொல்லும். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். நல்லதே நடக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.